சர்வதேச அளவில் நிலவி வரும் போர் பதற்றம் தற்போது இந்தியாவிற்கு வரும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக போர் தீவிரமடைந்து வருகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களம் இறங்கியுள்ள நிலையில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த மோதலின் ஒரு பகுதியாக ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள மிக முக்கியமான கடல் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியை அதிரடியாக மூடியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த திடீர் முடிவால் ஆசிய நாடுகளுக்கு வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் கொண்டு வரும் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி இந்த ஜலசந்தியை கடக்க முடியாமல் சுமார் 700க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட கப்பல்கள் நடுக்கடலிலேயே அணிவகுத்து நிற்கின்றன. சாலையில் ஏற்படுவதைப் போல கடலிலேயே ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் இந்தியாவுக்கு சொந்தமான 59 கப்பல்களும் சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட மாலுமிகளும் அங்கேயே சிக்கி தவிக்கின்றனர். இதில் தமிழகத்தின் தலைநகரான சென்னை துறைமுகத்திற்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வர வேண்டிய 2 மிகப்பெரிய கப்பல்களும் அடங்கும். இந்த கடல் வழி அடைப்பால் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் மக்களிடையே பரவலாக எழுந்துள்ளது. ஆனால் இந்த சூழலில் இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடான ரஷ்யா ஒரு நம்பிக்கையூட்டும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடியை சமாளிக்க சுமார் 95 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு உடனடியாக வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்திய மாநிலங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றே தற்போதைய நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த போரினால் இந்தியாவின் ஏற்றுமதி வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவில் உள்ள 12 முக்கிய துறைமுகங்களிலிருந்து மேற்கு ஆசிய நாடுகளுக்கு செல்லும் கப்பல் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னை துறைமுகத்திலிருந்து கண்டெய்னர் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் நம் ஊரிலிருந்து ஏற்றுமதியாகும் ஆடைகள், உணவு, தானியங்கள், மருந்துகள் மற்றும் இயந்திர உதிரி பாகங்கள் என பல பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. இந்த இக்கட்டான சூழலை மத்திய மற்றும் மாநில அரசுகள் தொடர்ந்து கவனித்து வருகின்றன.